எல்லாரும் ஹேசல் குட்டியே காமிங்கிறீங்க. உங்க துவாவால ஹெல்த்தியாவும் ஆக்டிவாவும் இருக்காங்க. சஹர் கலர் அடிச்சது கூட தெரியல, அவ்வளவு டைட் தூங்கி வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தொண்டையில கொஞ்சம் கிச்சு கொஞ்சம் இஞ்சி தண்ணி குடிச்சு முந்த நாள் வாங்க நோம்பு பள்ளிவாசல் போனால குடிக்க மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வீட்ல தான் நோம்பு தரேன். ஒரு நாள் ஆக்சிடென்ட்டா இப்படி ஆயிடுச்சு. ஹேசல் குட்டி போட்டதுல இருந்து வீட்ல ஃபுல்லா முடியுது. ஜெலாட்டோ தண்ணி வச்சா கொட்டி கொட்டி விளையாடுறான். இதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அப்பாடா, நமக்கு தெரிஞ்ச பையன் நோம்பு திறக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்து நல்ல மனைவி மட்டும் இல்ல, இந்த மாதிரி வாட்டர் மெலன் அமைறது இறைவனோட செயல். ஹேசல் குட்டி போட்டது பாயில கொஞ்சம் கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்லாம் ஆக்கி பாயை நல்லா கழுவி மாடியில காய போட்டு வந்துட்டேன். இது எங்க 2வது ஃப்ளோர்ல வளர்க்குற கிட்ட நல்லா வளர்ந்துருச்சு. எப்பயுமே 2nd ஃப்ளோருக்கு தான் கஞ்சி வாங்கி தருவாங்க. அவங்க பசங்களுக்கு ஓட முடியலன்னு நினைக்க போறோம். அவங்க பசங்களுக்கு நல்லா ஆகணும்னு துவா செய்யுங்க. அப்பதான் நமக்கு கஞ்சி வரும். ஏதோ நல்ல மனசு இருக்கனால டெய்லி பண்றேன். வேற யாரா இருந்தாலும் முகம் சுழிச்சிருவோம். நாள் அப்புறம் இப்பதான் குரான் எடுத்தே ஓதுறேன். சஹரே வைக்காம தான் நம்ம இஃப்தாருக்கு அவ்வளவு ஐட்டம் வீட்டுக்கே தேடி வந்துருச்சு. நம்ம ஈமான்ல உறுதியா இருந்தா மட்டும் இந்த மாதிரி சாமான்லாம் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் மட்டும் தான் நான் பண்ணேன். மற்றது எல்லாமே வெளியே இருந்து வந்து ஹேசலும் நோம்பு திறந்துட்டா. ஒரு குட்டி தூக்கம் போங்க. வீட்டுல நைட் சாப்பாடுலாம் கிடையாது. நோம்பு திறந்துட்டு மிச்ச மீதியை தான் நைட் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அது கூட சாப்பிட மாட்டோம். மனசை விட்டு சொல்றேன். தொழுக போகும்போது இந்த மாதிரி பழைய செப்பல் போட்டா ஒரு ஓர்மையான தொழுகையே வருது. நம்ம எல்லாம் முஸ்லிம்னு சொல்லி ஆனா அத்தகையத்தப்போ ஒருத்தவங்க விரல தூக்கிட்டு இறக்கி இன்னொருத்தவங்க தூக்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க பிளிங்க் பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிஸ்டம்ல பிரிஞ்சு பசங்க கூட டீ குடிச்சிட்டு சுகர்லெஸ் டீ சஹருக்கு சாப்பாடு இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸ்ல மாத்திட்டு ஒர்க் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேசல் குட்டியை சேர்த்து எனக்கு மொத்தம் 7 குழந்தைங்க. வீட்டுக்கு அவங்கள பார்க்கணும். பாய் பாய், ஹேவ் ஃபன். நாளைக்கு பார்க்கலாம்.